மக்களவைத் தேர்தலுக்கு நேரடியாக களத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பிரச்சாரம் செய்வதற்காக திறந்த வெளிவாகனத்தில் வந்தபொழுது 50 நபர்கள் கூட கூட்டமில்லாத காரணத்தினால் வெறிச்சோடிப் போயிருக்கிறது. சென்னையின் திமுகவின் கோட்டை என்று அழைக்கப்பட்டு வந்த இத்தனை ஆண்டுகளாக திமுகவை எதிர்க்கக்கூடிய வகையில்தான் தற்பொழுது சம்பவமும் அரங்கேறியிருக்கிறது. ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அடியாக இந்த தேர்தல் அமையும் என்றே நாம் கூறலாம். அதை நிஜமாகும் வகையில்தான் தற்பொழுது சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலாநிதி வீராசாமி அவர்கள் பிரச்சாரத்திற்காக அவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தபொழுது மக்கள் பெரும்பான்மையாக கைகூடாத பொழுது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் திமுக அடி பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக இதன் மூலமாக தெரியவருகிறது என்றும் மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு ஜூன் 5ஆம் தேதி திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் அனைவரும் சிறைக்குச் செல்வார்கள். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பது போல் ஒட்டுமொத்த திமுகவின் முக்கிய புள்ளிகளும் சிறைக்கு செல்வார்கள் என்று இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இனி திமுக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகளே கிடையாது என்பதற்கேற்பதான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது.